வணக்கம். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயா மாறப்போகுதா? இப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல இதுதான் சூறாவளியா சுழண்டடிச்சிட்டு இருக்கு. இந்த திடீர் எதிர்பார்ப்புக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் விளையாட்டு என்ன? வாங்க, இத பத்தி தான் நாம இப்போ விரிவா அலச போறோம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்கு வருவோம். இப்ப எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற முதல் கேள்வி இதுதான். மாசம் குடுத்துட்டு வர்ற இந்த 1000 ரூபாய் திடீர்னு 2500 ரூபாயா மாற வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதுக்கு காரணம் சமீபத்தில் நடந்த சில அரசியல் நகர்வுகள் தான். இப்போ இந்த ஸ்லைட பாருங்க. இது வெறும் நம்பர்ஸ் இல்ல, இது ஒரு பெரிய அரசியல் கதையே சொல்லுது. 1000 ரூபாய் இதுதான் இப்போதைய நிலைமை. 2000 ரூபாய் இது எதிர்க்கட்சியோட அதிரடி வாக்குறுதி. இது ரெண்டுக்கும் நடுவுல மக்களோட எதிர்பார்ப்பு கிடுகிடுன்னு உயர்ந்து இப்போ 2500ல வந்து நிக்குது. இந்த போட்டி தான் இந்த திட்டத்தோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது. ஆனா இந்த நம்பர்ஸ் எல்லாம் எப்படி திடீர்னு இவ்ளோ முக்கியமாச்சு? இத நாம புரிஞ்சுக்கணும்னா இந்த திட்டம் எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு கொஞ்சம் பின்னோக்கி போகணும். வாங்க, அதோட அடிப்படைகளை பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த திட்டம்ங்கிறது சும்மா ஒரு பண உதவி மட்டும் கிடையாது. இதோட நோக்கம் அதை விட ரொம்ப ஆழமானது. பெண்களை பொருளாதார ரீதியா சுதந்திரமா மாத்தணும். அவங்க யாருடைய தயவையும் எதிர்பார்க்காம சொந்த கால்ல நிக்கணும். இதுதான் இந்த திட்டத்தோட உண்மையான அடித்தளம். இது ஏதோ ரொம்ப வருஷமா இருக்கிற திட்டம்னு நினைச்சுக்காதீங்க. போன வருஷம் செப்டம்பர் 15ஆம் தேதி தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த திட்டத்தை காஞ்சிபுரத்துல தொடங்கி வச்சாரு. யோசிச்சு பாருங்க, இவ்ளோ குறுகிய காலத்திலேயே இது அரசியல்ல ஒரு மையப்புள்ளியா மாறியிருக்கு. இந்த திட்டம் எந்த அளவுக்கு பெரியதுன்னு தெரிஞ்சுக்க இந்த ஒரு நம்பர் போதும். 1,16,00,000 பெண்கள். ஆமாங்க, ஒவ்வொரு மாசமும் 15ஆம் தேதி சரியா 1,16,00,000 பெண்களோட பேங்க் அக்கவுண்டுக்கு 1000 ரூபாய் போய் சேருது. இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய விஷயம். சரி, இவ்ளோ பெரிய திட்டம், 1 கோடிக்கும் அதிகமான பெண்களோட வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துற இந்த திட்டம் எப்படி திடீர்னு அரசியல் களத்துல ஒரு முக்கியமான ஆயுதமா மாறுச்சு? அதத்தான் இப்போ நாம பார்க்க போறோம். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் டைமிங். இன்னும் 2 மாசத்துல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அதனாலதான் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் திடீர்னு எல்லா கட்சிகளுக்கும் ஒரு தவிர்க்க முடியாத முக்கியமான தேர்தல் வாக்குறுதியா மாறியிருக்கு. இங்கதான் அரசியல் களம் அனல் பறக்க ஆரம்பிக்குது. ஆளுங்கட்சியான திமுக இந்த தொகைய 1500 ரூபாயா உயர்த்தலாமான்னு ஆலோசிச்சுட்டு இருந்த சமயத்துல யாரும் எதிர்பார்க்காத ஒரு அதிரடி மூலமா எதிர்க்கட்சியான அதிமுக மொத்த ஆட்டத்தையுமே மாத்திட்டாங்க. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியோட இந்த அறிவிப்பு ஒரு பாம்ஷெல் மாதிரி வந்து இறங்குச்சு. தகுதி நீக்கமெல்லாம் கிடையாது, எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாசம் 2000 ரூபாய். இந்த ஒற்றை வாக்குறுதி ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை உருவாக்கிடுச்சுனே சொல்லலாம். சரி, எதிர்க்கட்சி இப்படி ஒரு பெரிய வாக்குறுதியை கொடுத்த பிறகு ஆளுங்கட்சியோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும்? இப்போ எல்லோருடைய மனசுலயும் இதே கேள்விதான். இதுதான் இப்போ தமிழ்நாடு முழுவதும் கேட்கப்படுற $1,000,000 கேள்வி. எதிர்க்கட்சியின் இந்த சவாலுக்கு ஆளும் அரசு எப்படி பதிலடி கொடுக்க போகுது? தொகையை உயர்த்துவாங்களா, இல்ல வேற ஏதாவது திட்டத்தை அறிவிப்பாங்களா? இப்போதைக்கு அரசாங்க வட்டாரத்துல ரொம்ப தீவிரமான ஆலோசனைகள் நடந்துட்டு வருது. முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளோட தொடர்ந்து ஆலோசனை நடத்துறாரு. இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பிப்ரவரி மாசத்துல வெளியாகும்னு நாம எதிர்பார்க்கலாம். சரி, இந்த அரசியல் பரபரப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு நடுவுல ஏற்கனவே இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிச்சு கிடைக்காதவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் இருக்கு. ஆமாங்க, அரசு இப்போ ஒரு புதிய வாய்ப்பை கொடுத்திருக்கு. உங்க விண்ணப்பம் ஏதாவது காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டிருந்தா நீங்க இனிமே கவலைப்பட தேவையில்ல. நீங்க அதிகாரப்பூர்வமா மேல்முறையீடு செய்யலாம். அப்படி செஞ்சா உங்க விண்ணப்பம் மறுபரிசீலனை செய்யப்பட்டு தகுதி இருந்தா உங்களுக்கும் உரிமை தொகை கிடைக்கும். இறுதியா இந்த எல்லா நிகழ்வுகளும் நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது. தேர்தல் வாக்குறுதிகள் மக்கள் நலத்திட்டங்களை உண்மையிலே வளர்க்குதா, இல்லனா இது வெறும் ஓட்டுக்காக செய்யப்படும் தற்காலிக அரசியல் மட்டும்தானா? இந்த அரசியல் போட்டி பொதுமக்களுக்கு நீண்ட கால நன்மையை தருமா, இல்ல அரசின் கஜானாவை காலி செய்யுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?